ஆண்மை அதிகரிக்க எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? பொதுவாக அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்மை அதிகரிக்க அப்படின்னா நம்ம உடல் ஆண்களை பொறுத்த வரைக்கும் உடல்ல ஸ்டாமினா அந்த மாதிரி உடலில் வலிமை குறையும் போது நிறைய பாதிப்புகள் இருக்கு. இது வந்து பேஸ்ட் ஆன் ஹார்மோன் இம்பேலன்ஸ். புரோட்டீன் வந்து நம்ம உடல்ல குறையும் போது என்ன ஆகுதுன்னா வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஆண்மை அதிகரிக்க எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? இதில் பொதுவாக அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்மை அதிகரிக்க அப்படின்னா நம்ம உடல் ஆண்களை பொறுத்த வரைக்கும் உடலில் ஸ்டாமினா அதிகரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு பலம் எனக்கு கிடைக்கல. அந்த பலம் அதிகரிக்கிறதுக்கு மசில் மாஸ், நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸ். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த ஒரு 45 வயது 40 வயது கடந்து இருக்கிறேன், உடல் வந்து இழைச்சிக்கிட்டே வர மாதிரி இருக்குது, முன்னாடி இருந்த எனக்கு ஒரு ஸ்டாமினா இப்போ கிடையாது அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உடலில் வலிமை குறையும் போது நிறைய பாதிப்புகள் இருக்குது. இது வந்து பேஸ்ட் ஆன் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும்பொழுது தான் நமக்கு என்ன ஆகும், ஆண்களை பொறுத்த வரைக்கும் உடலில் அந்த வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னு சொல்லலாம். நம்ம உடலில் அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ரோட்டீன் வந்து நம்ம உடலில் குறையும் பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியான நமக்கு மசில் மாஸ் குறையிறதோ, எரெக்ஷன் தொடர்பான பிரச்சனைகள், ஸோ விரைப்புத்தன்மையே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். சிலருக்கு ஒரு 50 வயதை கடந்து இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு ஒரு 25, 30, 35 வயதில் இருக்கக்கூடிய ஆண்களுக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. அப்போது எரெக்ஷன் தொடர்பான பிரச்சனைகள் நம்மளுடைய தசைகளும் நரம்புகளும் வலிமையாக்குவதற்கு எந்த மாதிரியான உணவுகள் பேசிக்காக நம்ம எடுக்கலாம்? ஸோ ஆண்மையை அதிகரிப்பதற்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாடியில் மசில்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும், போன் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கும், டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் நமக்கு நல்லா பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கும் என்னென்ன வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது உணவு முறைகளில் கால்சியம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் புரோட்டீன் சார்ந்த உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெக்னீஷியம், ஜிங்க், இது எல்லாமே கலந்து இருக்கிற மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கும்பொழுது நமக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்குது. அப்படிப்பட்ட உணவுகள் என்ன அப்படின்னு சொன்னால் சீட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில ஆண்களுக்கு நல்லா யோசித்து பார்த்தோம்னா உடலில் டெஸ்டோஸ்டரான் லெவல் குறையும் பொழுது உடலில் தென்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்டாமினா இல்லாத மாதிரி, உடல் முழுவதுமே ஒரு வலி தெரியும், ஸ்கின்ல வந்து நிறைய மாற்றங்கள் தெரியும். ஸோ ஒரு க்ளோனஸ், முன்னாடி நல்ல க்ளோவாக இருந்தோம், இப்போ வந்து நமக்கு ஃபேஸில் ஒரு க்ளோவே இல்லாத மாதிரி இருக்குது, சருமம் வந்து பொலிவிழந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சருமம் வறண்ட மாதிரியும் நிறைய ஹேர் ஃபால் இருக்கிறது பார்க்குறோம். ட்ரை ஸ்கின் இருக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும். ஸோ கொஞ்சம் காலமாக எனக்கு ஸ்கின்னே வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டு தொட்டு பார்க்கும்பொழுது ரொம்ப ரஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஹேர் ஃபால் காரணமே இல்லாமல் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதுங்க. போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் பார்த்தோம்னா ரொம்ப தலைமுடி உதிர்ந்து எனக்கு டென்சிட்டி குறைஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்குமே காரணம் என்னென்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் லெவல் குறையும் பொழுது ஆண்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை தாண்டி உடல் வலிமையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உணவு முறைகளில் இந்த சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். விதைகள், இதில் சூரியகாந்தி விதைகள், வெள்ளரி விதை, பூசணி விதை, தர்பூசணி விதைகள், இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆளி விதை, அதாவது ஃப்ளாக் சீட்ஸ், இது எல்லாமே கலந்து ஒரு நாளைக்கு ஒரு 10லேருந்து 15 கிராம் அளவுக்கு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும். இது எப்படிங்க டெய்லி போட்டு சியூ பண்ணிலாம் சாப்பிட முடியல, கொஞ்சம் சிரமமாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, ஸோ எல்லா விதைகளுமே ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு லேசாக ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு லேசாக வறுத்துட்டு இதை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக, டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக எடுத்து இதை தண்ணீரில் கலந்து குடித்தாலும் போதும், இல்லை பாலில் கலந்து குடித்தாலும் போதும். ஸோ இதை வந்து நம்ம உள்ளுக்கு எடுக்க என்ன ஆகும்னா நிறைய மாற்றங்கள் ஆண்களை பொறுத்த வரைக்கும். இது கிட்ஸுக்கும் கொடுக்கலாம், வயதானவர்கள், பெண்கள் எல்லாருமே எடுக்கலாம். ஆனால் ஆண்களுக்கு இந்த ஹார்மோன் லெவல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுக்கு இதை வந்து பயன்படுத்தலாம். இதில் முக்கியமாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது, ஹைலூரானிக் ஆசிட்.
ஆசிட், சருமத்திற்கு தேவையான சத்துக்கள், விட்டமின் ஏ, இ எல்லாமே இதில் இருக்குது. கால்சியம், புரோட்டீன் சத்துக்களும் இதில் இருக்கிறதுனால உடலுக்கு ரொம்ப ஈஸியாக நமக்கு வலிமை கிடைக்கும். நிச்சயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து முக்கியமாக நம்ம உடலுக்கு வலிமை தரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய வேர்க்கடலை. ஸோ வேர்க்கடலையை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் சத்துக்கள் நமக்கு அதிகமாக கிடைக்குது. இதில் அதிகமான புரோட்டீன் சத்துக்கள், கால்சியம் இருக்கிறதுனால ஆண்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு உணவு, புரோட்டீன் நிறைந்த ஒரு உணவு அப்படின்னு பார்த்தோம்னா வேர்க்கடலை. ஸோ வேர்க்கடலையும் ஒரு நாளைக்கு 20லிருந்து 50 கிராம் அளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா, ஸோ உள்ளங்கை அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு முழுசாக எடுத்து சாப்பிட்டாலே போதுமானது. இதனோட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்து, ஸோ வேர்க்கடலை சுண்டல் மாதிரியோ இல்லை வெல்லம் சேர்த்தோ இல்லை வறுத்தோ நம்ம சாப்பிடும்பொழுது உடல் ஆண்களுக்கு பலம் அப்படின்றது கிடைக்கும். ரொம்ப காஸ்ட்லியான உணவுகள், புரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ வேர்க்கடலை சாப்பிடும்போதும் நம்ம உடலில் நேச்சுரலாகவே நமக்கு புரோட்டீன் சத்துக்கள் கிடைக்கும். இதுக்கு பேசிக்காக நம்ம கிளினிக்கில் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மெடிசன், அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன மூலிகைகள் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு, சாலமிஸ்ரி சேருது. இந்த தண்ணீர் விட்டான் அப்படின்னு சொல்லும்போது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணத்தை நமக்கு தணிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தண்ணீர் விட்டான் கிழங்கு நமக்கு பயன்படுது. சாலமிஸ்ரி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம், ஸோ சாலமிஸ்ரி அப்படின்னு சொல்கிறது பொதுவாகவே ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை, அதாவது உடல் ரீதியான ஒரு பிரச்சனைகளை, வன்மை குறைபாடு, உடல் வன்மை குறைபாடு இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு சாலமிஸ்ரி பயன்படுது. அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ சாலமிஸ்ரி, தண்ணீர் விட்டான் கிழங்கு, நிலப்பனங்கிழங்கு இது எல்லாமே சேருது. இதனோட சலாமஞ்சள், லவங்கப்பட்டை, நாயுருவி வேர் இது எல்லாமே நமக்கு பயன்படுது. இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய ஒரு சூரணம். ஸோ இந்த சூரணம் அப்படின்னு பார்க்கும்போது அமிர்த சஞ்சீவி சூரணம். ஸோ இதை நம்ம எப்படின்னா காலை இரவு 2 வேளையும் பாலில் கலந்து குடிக்கணும். ஸோ பாலில் கலந்து இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் நல்ல மாற்றம் அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். என்னென்ன மாற்றங்கள் தெரியுதுன்னா, ஒரு ஸ்டாமினா அப்படின்னு சொல்கிறோம், உடல் வன்மை குறைபாடு இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு இது பயன்படுது. ஸோ உடலில் வன்மை குறைபாடு இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு இது பயன்படுது. அடுத்து முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இரவு உறக்கம், அதுக்கப்புறம் அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றோம். ஸோ காரம், புளிப்பு தொடர்பான உணவுகள் நிறைய சாப்பிட்டாலும் இந்த மாதிரி நமக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் குறையிறத ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ நமக்கு விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு வேறு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நேச்சுரலாகவே இதுக்கு ஒரு தைல வகை இருக்குது. எக்ஸ்டர்னலாக நம்ம பயன்படுத்தக்கூடியது நிறைய ஆண்களுக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது, அதை சரி செய்யறதுக்கு எக்ஸ்டர்னலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு தைல வகை இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து நம்ம ஆணுறுப்பில் தடவிக்கிட்டே வரணும். டெய்லி ஒரு வேளை நம்ம இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஆண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இதனோடு சேர்ந்து நம்ம உணவு முறைகளும் மருத்துவ முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த தைலம் அப்படின்னு சொல்லும்போது கோபுரம் தாங்கி தைலம், அந்த மூலிகையை பற்றி நம்ம நிறைய பதிவுகள்லையும் நான் சொல்லியிருக்கேன். உடல் வன்மை அதிகரிக்கவும், தசைகள் இறுக்கம் அடைவதற்கும், நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கும், கைகளில் ஒரு நடுக்கம் இருக்கும், கால்களில் நடுக்கம் இருக்கும், சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கை கால்களில் ஒரு மதமதப்போ ஒரு நடுக்கம் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோபுரம் தாங்கி. இந்த மூலிகையிலிருந்து செய்யக்கூடிய தைலம், இதை பயன்படுத்தும் பொழுது ஆண்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் தேவையான அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறது, உடல் உஷ்ணம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ வயதிற்கு ஏற்ற மாதிரி நம்ம மெடிசன்ஸை கொடுத்துட்ருக்குறோம். இதில் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய புரோட்டீன் இருக்கக்கூடிய விதைகளை எல்லாம் நம்ம பயன்படுத்தணும். தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றிலை சாறு, ஸோ வெற்றிலை சாறு ஒரு 30 ml அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டே வரணும். ஸோ வெற்றிலை சாறு குடிக்கும்போது அதனோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் கழிவுகள் வெளியேறும், தசைகள் இறுக்கம் அடையும். ஸோ ஆண்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்புன்னு சொல்லலாம். ஸோ காலையில் கொஞ்சமாக ஒரு 30 ml அளவுக்கு வெற்றிலை சாறு நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் டெஸ்டோஸ்டரான் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும், தளர்ந்த தசைகள் இறுக்கம் அடைவதற்கும் இது பயன்படுதுன்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் பதிவில் கேட்டிருந்தீங்க, ஸோ ஆண்கள் உடல் வன்மைக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்ட்டு இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், சென்னை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.